வணக்கம், நம்ம ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்குற ரெசிபி என்னென்னா தக்காளி பிரியாணி. இதோட சால்னா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சால்னாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், தக்காளி 4 நம்பர், வெங்காயம் 3 நம்பர், பச்சை மிளகாய் 4-5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், புதினா அரை கைப்பிடி, கொத்தமல்லி அரை கைப்பிடி, தயிர் 100-150 ml, சோம்பு அரை டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் 100 ml, கீ 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பார்க்குறது தக்காளி பிரியாணி. நம்ம பிரியாணி சொன்ன உடனே எல்லாருக்கும் வாய் ருசியாக இருக்கும். அதிலும் பர்டிகுலராக தக்காளி ப்ரிப்பரேஷன் பேஸ் பண்ணி பண்ணுறது இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெயோட அளவு அதிகமாக இருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிப்பாக போட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதில் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் கரெக்டாக 1/2 கட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் 4-5 நம்பர் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப அதிகமாக வதங்கக்கூடாது. ஒரு 40-50% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தாராளமாக போட்டு நல்லா வதக்குங்க. அதனால தான் 1 டேபிள் ஸ்பூன் போடலாம் சொல்லியிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன், நல்லா கமகமன்னு வாசனை வரும், பக்கத்து வீட்டு வரைக்கும் போகும். அந்தளவுக்கு இஞ்சி பூண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி முடித்த பிறகு தக்காளி போடுறோம். இந்த தக்காளி போட்ட உடனே மசாலா பவுடர் போடுறோம். தக்காளி ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், நார்மல் சில்லி பவுடரில் காஷ்மீர் சில்லி பவுடர். எதுக்காக இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காரம் அதிகமாக இருக்காது, கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் காஷ்மீர் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் தனியா பவுடர், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை. தக்காளி சாதம், தக்காளி பிரியாணி, என்னடா பிரியாணிக்கு போய் கருவேப்பிலை போடுறேன்னு நினைக்காதீங்க. சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதுனால கருவேப்பிலை போட்டிருக்கேன். அந்த ஒரு ஃப்ளேவருக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இந்த இடத்துல. அடுத்தது, இந்த வெங்காயம் தக்காளி ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஜஸ்ட் 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தயிர் போடுறோம். தயிர் புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். அதனால தான் 100-150 ml தயிர் சொல்லியிருக்கேன். இந்த தயிர் போட்ட பிறகு இப்போ தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதாவது 250 கிராம் அரிசி ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு கப்லேயோ போடுங்க. அதே கப்பில் எந்த அளவுக்கு இருக்கோ அதில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்ட உடனே முந்திரி பருப்பு மேலே போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரிசி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்துல பெருங்காயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதனால தான் பெருங்காயத்தூள் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொதி வருதில்ல, இந்த இடத்துல ஊற வச்ச அரிசியை போடுறோம். இந்த அரிசியை ஊற வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வைங்க. 20-25 நிமிஷம் சொல்லலாம். ஸோ இந்த 25 நிமிஷம் கழிச்சு நீங்கள் கரெக்டாக தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அரிசி உதிரியாக வரும். இப்போது இந்த மசாலாவில் அப்படியே ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போடுங்க. அதாவது குக்கர் மூடி போட்ட பிறகு 2-3 விசில் மீடியமான ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ண உடனே அந்த மசாலா அப்படியே மேலே சூப்பராக இருக்குல்ல. இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் நெய் ஊற்றின பிறகு மேலோட்டமாக அப்படியே உடைக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தம்மு ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறது அப்படின்னா, அந்த அரிசி இருக்குது பார்த்தீங்களா, வெந்த பிறகு குச்சி மாதிரி அப்படியே நிற்கும். இந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அப்படியே உடச்சிருந்துச்சிங்க. அடாடாடா, இந்த தக்காளி சாதம் இந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக உடனே உங்கள் வீட்டில் கிச்சனில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.
இதை தொடர்ந்து சால்னா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த சால்னாக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சால்னாக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 3 பத்தை, வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், உடச்ச கடலை 3/4 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2, காய்ந்த மிளகாய் 5-6 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சால்னாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சால்னாக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக நிறைய விதமான மசாலா ரெடி பண்ணியிருப்பீங்க சால்னாக்கு. இது ரொம்ப ஈஸியான சால்னா, அதுவும் பர்டிகுலராக இதில் வேர்க்கடலை போட்டு பண்ணியிருக்கேன். இந்த வேர்க்கடலை போட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ப்பான டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இந்த கடாயில். இதுக்கு பிறகு சோம்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா வறுத்துருங்க. அதே டைமில் பொட்டுக்கடலை போட்டுருங்க. பொட்டுக்கடலை அதிகமாக வேண்டாம். ஏங்கிட்டுன்னா அதிகமாக போட்டால் உங்களுக்கு மாவு மாதிரி தன்மை வந்துடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பொட்டுக்கடலை கம்மியாக போட்டு வேர்க்கடலை அதிகமாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் அதிகமாக இருக்கணும், அதுக்கு பிறகு வேர்க்கடலை, அதுக்கு பிறகு பொட்டுக்கடலை. இதுதான் ரேஷு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். இப்போ பார்த்தீங்களா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வருதில்ல, இந்த மாதிரி நல்லா வரணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டு வறுத்தினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வறுக்கிறதுக்கு. நீங்கள் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அரைக்க வேண்டியதான். இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டிருக்கேன். போட்ட பிறகு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. குறைன்னு இருக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா இந்த மசாலா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக சோம்பு போடுறோம். இந்த இடத்துல அதிகமான சோம்பு வேண்டாம், நம்ம ஆல்ரெடி மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு பச்சை மிளகாய் 1/2 கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்ட பிறகு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் எப்படி ரெடி ஆகணும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அடுத்த ஸ்டேஜ் போகலாம். அந்த வெங்காயம் வதங்காமல் இருந்தால் இனிப்பு தன்மை வரும். அதனால தான் வெங்காயம் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா சோத்தை பண்ணுறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போடுறேன். இப்போ இந்த தக்காளி போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த தக்காளி வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க பேசிக் பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். அதாவது மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். கொஞ்சம் சில்லி பவுடர் கம்மியாக போட்டிருப்பேன், தனியா பவுடர் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன். அதே டைமில் ரொம்ப அதிகமான தனியா பவுடரும் வேண்டாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விடுறோம். இப்போ பார்த்தீங்களா அந்த வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி வந்திருக்கா. இந்த மசாலா வெந்திருக்காது, ஆனால் இந்த மாதிரி வதங்கி வர டைமில் தொக்கு மாதிரி வரணும். அதுக்கு பிறகு தான் தண்ணி ஊற்றி கொதிக்க விட ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க சால்னா பேஸ்ட் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சால்னா ரெடி. ரொம்ப சிம்பிள் தான். மசாலா ஃபஸ்ட்டு வறுத்து அரைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வெங்காய தக்காளி நல்லா கூட்டி எடுக்கிறீங்க, அதுக்கு பிறகு இந்த பேஸ்ட்டும் போட்டு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ரெடி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த வேர்க்கடலாம் போட்டதுனால நல்லா கொதிக்கணும்.
கொதிச்ச பிறகு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மசாலா நல்லா வேகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வேர்க்கடலையோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை தெரிய வரும். நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்குன்னா ஒரு சூப்பரான சால்னா ரெடி.